ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தனை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா கோர்ட்டில் சோழன் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே அந்த கான்ஸ்டபிள் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டதுனால சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நிலா எதுவுமே பேசாமல் மேம்கிட்ட, அதாவது லாயர்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோழனும் எதுக்கு நிலா நம்மளை டிவோர்ஸ் பண்ணா அப்படின்றது தெரியாமல் ரொம்பவே குழம்பி போய் வீட்டுக்கு வராரு. முதல்ல நம்ம கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொன்னா நிலா, இப்போ ஏன் இப்படி சொன்னா? அதானே அவ எப்போ நம்ம கூட சேர்ந்து வாழ்றன்னு சொல்லியிருக்கா, வாயை திறந்து அவள் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே அப்படின்னு தான் சோழன் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. நிலா முதல்லையே கோபமாக போனதுனால சேரன் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அவள் கோர்ட்டில் என் கூட சேர்ந்து வாழ முடிவு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டானே, கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நடேசன், பல்லவன், பாண்டி எல்லாருமே. அப்போ தான் நம்ம சேரன் இருந்துக்கிட்டு, ஏண்டா என்னாச்சு, என்னப்பா நிலா, நீ என்கிட்ட சோழன் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு தானே சொல்லிட்டு போனேன், இப்போ என்னாச்சு, ஏன் திடீர்னு இந்த முடிவு அப்படின்றாங்க. உங்கள் தம்பி என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாருன்னு, முட்டாள் தான் நான் இவ்வளோ நாள் அவர் கூட அவர் சொன்னது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறேன். இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில், அதாவது கோர்ட்டில் எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணி வச்ச கான்ஸ்டபிளை பார்த்தோம். அவர் மூலிமா நான் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். சோழன் என்னை ஏமாற்றிட்டாரு, நானும் அவரும் லவ்வர்ஸ்ன்னு சொல்லி தான் இந்த கல்யாணத்தையே நடத்தியிருக்காரு. அப்படி இல்லைன்னா அன்றைக்கி அந்த கல்யாணமே நடந்திருக்காரு. இவர் எவ்வளோ பேர் பொய்ய சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடோட இனி என்னால் சேர்ந்து வாழ முடியாதுன்னு அப்படின்னு நீலா சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அன்னைக்கு சோழன் பண்ண ஒரு தப்பால் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது அப்படின்னு நீனா சொன்னதுக்கு அப்புறமா தான் சோழன் பண்ண விஷயம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த கான்ஸ்டபிளை மட்டும் நம்ம அங்கே கோர்ட்டில் பார்க்காம இருந்திருந்தோம் அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம நடந்த விஷயத்த பேசாமல் இருந்திருந்தா இந்நேரம் நிலா டிவோர்ஸ் வேணான்னு சொல்லியிருப்பா. நிலா என் பொண்டாட்டியே இந்த வீட்டில் இருந்திருப்பா, அந்த ஒரு செகண்டில் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சோழன் நினச்சிக்கிட்டே இருக்காரு. அடுத்து இனிமே கோர்ட்டுக்கு திரும்பவும் நிலாவே நினச்சி எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு போய் நின்று இருந்தா கூட, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, இதே வேலையா, முதல்ல வேண்டான்னு, அதாவது விவாகரத்து வேணும்னு வந்து நின்னீங்க, கடைசியில் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, இப்போ திரும்பவும் விவாகரத்துக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு இப்போ டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சோழன் செஞ்ச விஷயங்கள் தெரிய வந்து நிலா டிவோர்ஸ் கேட்டிருந்தா கூட இப்படி தான் வந்து கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. டிவோர்ஸ் கேஸே நடந்திருக்காரு. அந்த 5 செகண்டில் அவங்களோட வாழ்க்கையே மாறி போச்சு. நிலா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க சோழன்கிட்ட இருந்து. நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிலா வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு, ஏண்டா சோழா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியிலேருந்து சேரன் வரையும் கேட்கவும் அவர் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இந்த விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சிடுச்சா, அப்போவே நம்மக்கிட்ட கேட்டா இல்லை, நாம் தான் மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அட்லீஸ்ட் கோர்ட்டுக்கு போகும்போதாச்சு நானே இந்த தப்பை பண்ணியிருக்கேன் நிலான்னு அவருடைய வாயில அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா கூட நிலா மன்னிச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் அது எதையுமே வந்து அவங்க செய்யலை. ஸோ எல்லாமே தலையில் முடிஞ்சு போச்சு. நிலா வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. யார் சொன்னாலும் இல்லை நிலா கேட்க போகிறதில்ல, தயவு செஞ்சு என்னை யாரும் இனி ஃபோர்ஸ் பண்ணி இங்கே இருக்க சொல்லாதீங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பல்லவன் வந்து, அண்ணி நான் உங்கள் கூட வரேன் அண்ணி அப்படின்றாங்க. நீ எதுக்கு பல்லவா, வேண்டாம் அப்படின்னு அண்ணி உங்களை ட்ராப் பண்ணிட்டாச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கூடவே வராங்க. ஸோ வந்து சேரன் தான் வந்து நிலா கூட போக சொல்லியிருக்காங்க. நிலா யார் சொல்லியும் கேட்காம கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நடேசன் உட்பட எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சோழன், நிலா என்னை மன்னிச்சுடு, நான் பண்ணது தப்பு தான் சொன்னேன், இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, கோர்ட்லேயே டிவோர்ஸ் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் வீட்டில் கெஞ்சி இருக்க வச்சு மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்க போதோ, அவ்வளோதான், மொத்தமாகவே வீட்டை விட்டு போயிட்டாங்க. அட்லீஸ்ட் சோழன் இப்படி ஒரு விஷயத்த செய்யாமல் இருந்ததா கூட நிலாவோட மனசில் சோழன் கூட சேர்ந்து வாழ்கிற எண்ணம் இல்லைன்னா கூட டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அந்த வீட்லையாச்சும் இருந்திருப்பாங்க. இப்போ அதுக்குமே வழி இல்லாத மாதிரி சோழன் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரோடைய கோவமே நம்ம சோழன் மேலே தான் இருக்குது. அவர் நிலா நம்ம விட்டு போயிட்டான்னு வருத்தப்பட்டாரு, அதுக்கு காரணம் அவரே தான். இருந்தாலும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே நிலா வீட்டை விட்டு போயிட்டாங்க, இதுக்கு காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்பட்டு சோழனை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு நல்ல பொண்ணோட சேர்ந்து வாழ உனக்கு கொடுத்து வைக்கலடா அப்படின்னு நடேசன் கூட நிறைய சோழனை திட்டிடுறாங்க. ஒன்று வாய்க்கிலே பேசுறது, பொய் சொல்கிறது, என்கிட்ட எகுறது, இப்படி ஒரு பொண்டாட்டி கூட வாழ வக்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோழனை ரொம்பவே திட்டிடுறாங்க. ஆமாம், நீ என்ன
ரொம்ப ஒழுங்கா என் அம்மாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தானே நீ உட்காந்துட்டு இருக்க, நீ என்னமோ ஓகே மாதிரியே பேசுகிற அப்படின்னாலாம் சோழன் பேசுவோம். நடேசனுக்கும் சோழனுக்கும் நிலா போனதுக்கு அப்புறமா பயங்கரமான சண்டை ஏற்படுது. நடேசன் அவருடைய சட்டையை பிடிச்சி சோழன் வந்து கோவப்பட்டு சண்டை போடுறாரு. சேரன் அமைதியாரடா சோழா, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுக்குடா அவர்கிட்ட சண்டைக்கு போகிற அப்படின்றாங்க. அவரே ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவர், விட்டுடுறா சோழா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கூட சொல்லிகிட்டே இருக்காங்க. சோழன் விடாமல் என்னை பற்றி பேச இந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்குது, நானே அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்ற காண்டில் இருக்கேன், இவர் தேவையில்லாமல் என் வாயை கிளறாரு அப்படின்னு சோழன் சண்டை போடுறாரு. நான் என்னடா தப்பாக சொல்லிட்டேன், நான் உண்மையாக தானே சொன்னேன், உன் வாய் தானே உனக்கு சோனியம், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி இப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கியே, கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தே வாழை துப்பு இல்லை அப்படின்றாங்க. ஆமாய்யா பண்ணதான் சொன்னதான், என்ன இப்போது எனக்கு பிடிச்ச பொண்ணுக்காக அவளை அந்த டைமில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன், அதான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொன்னோம், அவங்க அந்த சுச்சுவேஷனில் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு போக எனக்கு வழி தெரியல அப்படின்றாங்க. அவள் தான் தெளிவாக சொல்கிறா இல்லைடா, அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைனா கூட அந்த பொண்ணுக்கு சட்டப்படி வயசு இருக்கிறதுனால இந்த கல்யாணம் விருப்பம் இல்லாமல் நடக்கக்கூடாதுன்னு பொண்ணையே போலீஸே சேவ் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ பண்ண தப்பால் தான்டா அன்றைக்கி அந்த கல்யாணம் நடந்துச்சு, அது உண்மை தானே, அந்த பொண்ணு கோவப்படுறது நியாயம் தானே, அந்த பொண்ணு எவ்வளோ கனவோட கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து நல்ல ஆர்கிடெக்ட் ஆகி ஜாயின் பண்ணி ஸோ நல்ல ஒரு வேலையில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தியே, ஆனால் நீ சொன்ன பொய்யால் என்ன ஆச்சு பார்த்தியா அப்படின்னு நடேசன் பேசுவோம். அப்போ நீங்கள் வேறப்பா அமைதியாக இருங்கப்பா, அவனே கோவத்தில் இருக்கிறான், எதுக்குப்பா நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்றாங்க. ஆனால் அவர் சொல்கிறதுல என்னென்ன தப்பு, எல்லாமே இவன் தானே பண்ணான், நீங்கள் அன்னைக்கு நான் சொன்னது சரிதானே, இந்த வீட்டுக்கும் பொண்ணுக்கும் ராசியே இல்லை தானே, அவ்வளோதான், அவங்க விட்டு கிளம்பி போயிட்டாங்க, இதுக்கு மேலே எல்லாருமே அதை பற்றி தான் பேச ஆரம்பிக்குங்க. முக்கியமாக இந்த விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நம்ம பெரியப்பாவும் அத்தையும் தான் வந்து நிற்பாங்க அப்படின்னு நடேசன் அதாவது பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாடா ஊர் உலகத்தில் இனி நீங்கள் தலை காட்ட முடியுமா, யார் யார் என்ன பேச போகிறாங்கன்னு பாருங்கடா, இனிமே தானே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம் இங்கே எல்லாரையும் வந்து ரொம்பவே கடுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சேரன் சண்டையை விலக்கி விட்டதுக்கு அப்புறமா கோவத்தோட சோழன் போய் உட்காந்துக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ மட்டும் இப்படி இருந்து என்னடா பிரயோஜனம், அப்போவே அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு நிலாக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கு தெரியல, நிலாக்காக நீ இவ்வளோ விஷயமே பண்ணியா, ஆனால் இது எல்லாத்தையும் நேர்மையாக பண்ணியிருக்கணும், போய் சொல்லி ஃப்ராட் தனம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணதுனால கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தியா, நீ சொன்ன பொய்யே உனக்கு வில்லங்கமாக வந்து நின்றுடுச்சு, 1000 தடவை சொல்லியிருப்போம்ல, போய் சொல்லாதடா சோழா, பிரச்சனையில் போய் மாட்டிக்காதன்னு எவ்வளவோ சொன்னோமே, கேட்டியா, ஏன்னா அப்படி பண்ண அப்படின்னு தான் திட்டுறாங்க. ஆனால் என்னென்ன நீங்கள் ஆளுக்கு நான் பண்ணது தப்புன்னு தான் சொல்கிறீங்களே தவிர அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வேறு வழி தெரியலன்னு நான் சொன்னது உங்கள் யாருக்காச்சும் காதில் ஏற்றுக்கினீங்களா, அது புரியாமல் என்ன நான் பண்ண தப்பு மட்டுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியுதே அப்படின்னு தான் சோழன் கோவப்படுறாரு. 1000 தான் நீ சொன்னாலையும் நீ சொன்னது தப்புடா, லவ் பண்ணாதவங்களை நீ லவர் அப்படின்னு சொல்லியிருக்க, அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும், உன் தலையெழுத்து அவ்வளோதான்டா சோழா அப்படின்றாங்க. ஆமாண்டா, உனக்கு மட்டும் தலையெழுத்தாங்க நல்லா இருக்கும், உன் ஆள் வானத்துக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு பாண்டியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. தேவையில்லாமல் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற கோவத்தில் இப்படி வானத்தை பற்றியும் என்னை பற்றியும் நீ என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்றாங்க. ஆமாம், தலையிட்டா மட்டும் அங்கே வாழ்ந்து கிழிச்சிருவீங்களாக்கும், அடுத்து உனக்கு அதே தாண்டா அப்படின்றாங்க. நான் இவனை தேவையில்லாமல் பேச வேணான்னு சொல்லணும் அப்படின்னு பாண்டி ஒரு பக்கம் சோழன்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஐயோ நிறுத்துறீங்களாடா அப்படின்றாங்க. நீலாம் போன அடுத்த நிமிஷமே இந்த வீட்டுக்குள்ளே சண்டையும் சச்சரவமாக ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல நடேசன்கிட்ட சண்டை போட்டாங்க, இப்போ பாண்டிக்கிட்ட சண்டை போடுறாங்க. சோழன் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு மனசு உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. அடுத்து நம்ம பாண்டி நீ எங்கேயாச்சும் வெளியில் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அனுப்பிவிட்டுறாரு. பாண்டியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னதான் சண்டை போட்டுட்டு பாண்டி அங்கேருந்து போனாலும் சோழன் சொன்னது உண்மையாக இருக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏன்னா அவள் இது வரைக்கும் நம்மளை பார்க்கவே இல்லை, அவள் மதியம் கூட சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டா, ஸோ என்ன ஆக போதோ தெரியல, இவன் சொல்கிறது உண்மையா, நம்மக்கிட்ட இப்போ பேசாமல் வேறு இருக்கா கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு பாண்டி நினச்ச மாதிரியே வானத்தோட வீட்டில் ஸோ நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே பாண்டி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. பாண்டிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு சைடு வானத்தை கையை விட்டு போக போகிறா அப்படின்னு ரொம்பவே மனசு உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. பல்லவனை கூட்டிகிட்டு நிலாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே போயிட்டே இருக்காங்க. அனி இப்போ எங்கே போக போகிறீங்க அனி,
சோழன் பண்ணது தப்பு தான், அதுக்காக விட்டு வந்துடுவீங்களா நீ? வாங்க நீ, நான் இருக்கல அப்படின்றாங்க. பல்லவா நீ சின்ன பையன் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என்னுடைய சுச்சுவேஷன் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க பல்லவா. உன்னோடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே நான் ரொம்ப நாள் இருக்க முடியாது. எனக்குன்னு கனவு ஆசை எல்லாமே இருக்குது பல்லவா, நான் வரேன், நீ பேக் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்றாங்க. அண்ணி நீங்கள் எங்கே போவீங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு. இல்லை பல்லவா, நான் இருக்கிற இடம் தெரிஞ்சால் திரும்பவும் நீங்கள் எல்லாருமே என்னை தேடி தேடி வந்துகிட்டே இருப்பீங்க. நான் இருக்கிற இடம் உங்கள் யாருக்குமே தெரியக்கூடாது, நீங்கள் முதல்ல கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பல்லவனை. அண்ணி என்ன நீ என்கிட்டயாச்சும் ஃபோனில் பேசுவீங்களா நீ அப்படின்றாங்க. கண்டிப்பாக பல்லவா, உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நீ இப்போ பத்திரமா வீட்டுக்கு போ பல்லவா அப்படின்றாங்க. நீ மறக்காமல் ஃபோன் பண்ணுவீங்கல்ல, நீ என்னை மறந்துட மாட்டீங்களே அப்படின்றாங்க. ரொம்ப பல்லவன் ரோட்லேயே அழுகுறாங்க. பல்லவா அழுகு, அதை சொன்ன கேளு அப்படின்றாங்க நிலா இருந்துக்கிட்டு. நீ போ, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அவங்க பஸ் ஸ்டாப்லேயும் இல்லாமல் எங்கே போகிறேன் என்னன்னு கூட தெரியாமல் நடு ரோட்லேயே நீ வீட்டுக்கு போ பல்லவா அப்படின்னு ரிட்டர்ன் அவங்கள அனுப்பி விட்டுட்டு நிலா பேக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. பல்லவனும் வேறு வழி இல்லாமல் அடுத்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பல்லவன் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சோழன் சேரன் எல்லாருமே நடேசன் உட்பட எங்கடா போயிருக்கு நிலா, எங்கடா தங்கி இருக்கு பல்லவா, உனக்கு தெரியுமா நிலா எங்கே போயிடுச்சு, நிலாவை நீ கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் மீறி நான் போய் பேசி சமாதானப்படுத்தின உடனே அண்ணி என் கூட வந்துடுவாங்களா என்ன, அண்ணி எங்கே போயிருக்காங்க, எங்கே போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியலண்ணே. அண்ணி நான் அவங்க கூடவே கடைசி வரைக்கும் போனால் அவங்க இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடுவோம், அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம அடிக்கடிக்கு அண்ணியை போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணி நம்ம யாரோடைய தொந்தரவும் வேணான்னு முடிவு பண்ணிடுச்சுண்ணே. பாதியிலே என்னை விட்டுட்டு பஸ் ஸ்டாப்பில் கூட இல்லை, பாதியிலே நடு ரோட்லேயே நீ வீட்டுக்கு போ பல்லவா, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்றாங்க. அப்படின்னு அண்ணி என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க. என்னடா பல்லவா இப்படி வந்து பொறுப்பாக பதில் சொல்கிறேன், நிலா எங்கே போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நிலா பின்னாடியே போயிருக்கலாம்ல அப்படின்றாங்க. அப்போது நடேசன் இருந்துக்கிட்டு, ஏண்டா நீங்கள்லாம் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்கடா, அந்த பொண்ணு அப்படி தப்பான முடிவு எடுக்கிற பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணாச்சும் போய் எங்கேயாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும்டா, உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு பாவண்டா அந்த பொண்ணு, போய் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும், நீ நிலாவை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், நிலா பத்திரமாகவும் அங்கே எங்கேயாச்சும் சேஃப்டியாகவும் தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சேரன், அதாவது நடேசன் வந்து சேரன் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நிலா உன் கூடயாச்சும் திரும்பி வந்துடும்னு நினச்சேன்டா பல்லவா அப்படின்றாங்க. எப்படி நான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா அண்ணி நம்ம வீட்டுக்கு வரோன்னு நம்ம நம்புறது சரியாண்ணே, அண்ணி நீ நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்களோ பேசுவாங்களோ என்னன்னு கூட தெரியலண்ணே, ஆனால் நான் எனக்கு கால் பண்ணி பேசுங்க, நீ உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேண்ணே, அண்ணி கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க இருக்கிற மனநிலையை பார்த்து கண்டிப்பாக ஃபோன் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்குமே தோணுது, அவ்வளோதான் அண்ணி இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, இனி எல்லாமே முடிஞ்சு போச்சு, இந்த வீட்டுக்கும் பொண்ணுங்களுக்கும் ராசியே இல்லாதுன்னு எல்லாரும் சொன்னது உண்மைதான் போல இருக்கு, பழையபடி இந்த வீடு வெறிச்சோடி கிடந்துடுச்சு, நாளையிலேருந்து அண்ணி இல்லாமல் இனி ஒவ்வொரு நிமிடமும் நாம் எப்படி தான் இருக்க போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு நிலா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கவும், இப்போது இந்த ஊரில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் அவங்க ஃப்ரெண்டு திவ்யா மட்டும்தான், அவங்கள தவிர வேறு யாரையுமே நிலாவுக்கு தெரியாது, அவங்க கூட தான் இப்போது அவங்க ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனியில் எப்படியாச்சும் ஜாயின் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போது அதுக்காக தான் நிலா வேறு வழி இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட் திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே ஹலோ சொல்லுங்கள் திவ்யா அப்படின்றாங்க. நீங்கள் தங்கியிருக்கிற ஹாஸ்டலில் திரும்பவும் எனக்கு ரூம் வேக்கன்சி கிடைக்குமா அப்படின்றாங்க. என்ன நிலா திடீர்னு அப்படின்றாங்க. ஆமாம் இப்போது நான் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், ஒரு ப்ராப்ளம், ஸோ எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, நான் அங்கே தான் வந்தாகணும், ரூம் கிடைக்குமா அப்படின்றாங்க. ஓகே நிலா நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்றாங்க. ஆஃபீஸ்க்கு வாங்க நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய்ட்றேன் அப்படின்னு வழக்கம் போல் திவ்யா தங்கிட்டு இருந்த அதே ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வந்து நிலா வந்து தங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. யோசிக்கவும் செய்கிறாங்க, முதல்ல நம்ம இங்கே தானே வந்து தங்கியிருந்தோம், ஒரு வேளை கண்டுபிடிச்சி வந்துடுவாங்களா அப்படின்னு. நம்ம அங்கே தங்கியிருக்கிற விஷயம் எக்காரணத்தை கொண்டு அவங்களுக்கு தெரியவே கூடாது, ஏற்கனவே தங்கியிருந்த இடத்துல நம்ம போய் தங்கணும்னா அங்கே தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும், அதனால் நான் அங்கே தங்கியிருக்க மாட்டேன், வேறு எங்கேயாச்சும் தான் போயிருப்பேன் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க, ஆனால் நான் அங்கே தான் தங்க போகிறேன், எனக்கு இப்போ வேறு வழி தெரியல அப்படின்னு நீலா அவங்களோட ஃப்ரெண்டு திவ்யா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டுமே கூட இருக்காங்க. என்னாச்சு நீலா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை நம்ம கிளம்பலாமா அப்படின்னு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. ரூமுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா திவ்யா சுட டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னாச்சு நிலா அப்படின்னு. ஒன்றும் இல்லை திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி தான் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு
நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. என்னாச்சு திரும்பவும் ஏதாச்சும் வீட்டில் ப்ராப்ளமா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி இப்போது என்ன பண்ணுற நிலா அடுத்து அப்படின்றாங்க. வேறு என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னோட கம்பெனியில் நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன், அங்கேருந்தே நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு திவ்யா, நாளையில் அதாவது நிலா நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் திவ்யா வந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஆஃபீஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப்பில் ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் தான் நிலாவும் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து வேலையை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நிலா அந்த ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை டோட்டலாக போயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி அதிலேருந்து டிவோர்ஸ்லேருந்து வெளியில் வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. முதல்ல இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா நான் என் வேலையை பார்த்துட்டு ஹாஸ்டலில் ரூம் எடுத்தோ இல்லை வாடகைக்கு வீடு பார்த்தோ சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு என் அப்பா அம்மா சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஏன் இல்லை நல்லபடியாக ஃபோன்லையாச்சும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, மன்னிச்சுட்டு கூட ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது எதுவுமே இல்லாமல் இப்போ யாரும் இல்லாத அனாதை மாதிரி இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நான் தனியாக நிற்கிறேனேன்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. நிலாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அவங்க ஃபேமிலியோட ஞாபகமாகவும் நம்ம பல்லவன் சேரனோட ஞாபகமாகவே இருக்குது. ஸோ வீட்டில் நடந்த மூமெண்ட் எல்லாம் தான் நிலா நினச்சி பார்த்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. பல்லவன் கூட விளையாடினது சோழன், அது மட்டும் இல்லாமல் சேரன் கூட எல்லாருக்கூடையும் விளையாடினது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. கொஞ்சம் கூட கூசாமல் நம்ம கூட எப்படி இவர் பழகிட்டு இருந்தார் அப்படின்னு தான் நம்ம நிலா வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அந்த அழகான வீட்டை விட்டுட்டு அங்கிளை விட்டுட்டு நான் வந்துட்டானே, இப்போ இனி நம்ம நிலைமை என்ன ஆக போகுது, இனி இங்கே தன்னந்தனியாக அந்த குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனால் இனி என்ன ஆனாலும் சரி எதுக்காகவும் திரும்ப போய் அந்த வீட்டு வாசலில் நிற்கக்கூடாது, அவ்வளோதான் எல்லாமே ஃபைனலாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நம்ம நிலா நினச்சிக்கிட்டு அங்கே படுத்துக்கிட்டு ஒன்று பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. முக்கியமாக இப்போது இந்த சுச்சுவேஷனில் அவங்களுடைய அம்மா ஞாபகம் வந்துடுது. அவங்களுடைய நிலாவுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி நிலா அழுகிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நிலா அழுததே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அதுவும் பக்காக்கா சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு வந்து படுத்துக்கிட்டோ தலகாணி வச்சுக்கிட்டோ கண் தொடச்சிக்கிட்டு ரொம்பவே டம் கட்டி நிலா அழுக கூட முடியாமல் அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் அழுதுட்ருக்காங்க. அப்படியே ரூம்குள்ளே போய் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்ரூம்லேயே தண்ணியில் ஃபுல்லாக நனைஞ்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் பெட்டராக வெளியில் வந்து ரொம்ப சேடாக வந்து நிலா இப்போ உட்காந்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இனி நிலா அடுத்து அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே கேஷுவலாக போக போகிறாங்களா, இல்லை அந்த வீட்டோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்க போதா, இனி அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்து எப்படி இந்த சூழ்நிலையை கடந்து போக போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.